மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஸோ இந்த எபிசோட் நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி 2026 நம்மளுடைய மெகா டிவி இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கணும். 2026 நம்ம மெகா டிவி தொடங்கி 20 ஆண்டுகள் ஆகுது. இந்த வருடம் இன்னும் மெகா டிவி ஒரு மைல்கல் அவங்க இன்னும் வளரணும். இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தங்கபாலு ஐயா அவர்கள், ஜெயந்தி அம்மா அவர்கள், அப்புறம் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த நாள் 1ஆம் தேதியை பற்றி நீங்கள் நிறைய பலன்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் புத்தாண்டு பலன் புத்தாண்டு பலன் புத்தாண்டு பலன். பட் நம்மளுடைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் இன்றைக்கி சுபகிரகத்தில் இந்த ஆண்டு நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆண்டில் முக்கியமாக எல்லாருமே சென்று வணங்கக்கூடிய ஆலயங்கள் இதெல்லாம் தான் நம்ம ஒரு ஹைலைட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1ஆம் தேதி ஏதாவது ஸ்பெஷல் கிரக மாற்றங்கள் இருக்குன்னா இல்லை. ஆனால் மகர சங்கராந்தி பலன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தை மாதம் பிறக்கும் பொழுது சூரியன் நமக்கு மகர ராசியில் போகிறார். இந்த மகர ராசியில் போகக்கூடிய சூரியன் உத்தராயண புண்ணிய காலமாக 6 மாத காலம் இருப்பார். ஸோ இந்த 6 மாத காலத்தில் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா திருமணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த 2026 ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, டைவர்ஸ் ரேட்ஸ்லாம் ரொம்ப குறையும். ஸோ மக்களுக்கே என்னடா இது, ஒருத்தரை பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணுறோம், அப்புறம் என்னடா வேண்டான்னு சொல்கிறோமே அப்படின்ற ஒரு மனமாற்றம் ஏற்படும். ஸோ கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் ரேட்ஸ் கம்மியாகும். மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய மனநிலைக்கு இன்னும் அதிகமாக இருப்பார்கள். ரெண்டாவது இந்திய ருப்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய இந்தியன் மணி, இது உலக தரத்தில் ரொம்பவுமே ஒரு நல்ல பெரிய பொசிஷனுக்கு வரும். ஸோ உலக அளவில் இந்திய பொருளாதார நிலைமை உயரும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். ஸோ தங்கம் விலை எல்லாருமே கேட்குறாங்க, ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுவானே. எப்பெல்லாம் குரு பெயர்ச்சி ஆகுதோ, குரு பகவான் எப்பெல்லாம் கடகராசியில் உச்சநிலை பெறாரோ அந்த வருஷம்லாம் உங்களுக்கு தங்கத்தின் விலை அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ நமக்கு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ அதிகமாகும். ஸோ தங்க விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு, அப்போ நம்மளால் வாங்க முடியாதான்னு இல்லை. அதற்கு மாற்றாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கும் ஏதாவது ஒன்று இந்த கோல் கவுன்சில் பண்ணுவாங்க. ரெண்டாவது, படிப்பு சம்மந்தப்பட்டது. நம்மளுடைய இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பாடத்திட்டங்கள், புதிய பாடத்திட்டங்கள்லாம் அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலாக அமைகிறது. அடுத்ததாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ குரு பகவான் உச்சம் பெறாரு, சனி பகவான் குரு வீட்டில் இருக்கார். அதனால் சில ஆன்மீக மத தலைவர்களுக்கெல்லாம் குழப்பங்கள் வருவதற்கும், போலி ஆன்மீகவாதிகள் உலகத்திற்கு அம்பலப்படுத்தவும் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இந்த வருடம் ஒரு நல்ல கோவில், இதை என்னென்ன இடத்துக்கெல்லாம் நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலை பிரதேசங்கள் போகிறத நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா எப்போ குரு பகவான் நமக்கு உச்சநிலை பெற்றிருக்கிறாரோ, சனி பகவான் நமக்கு மீனத்தில் இருக்காரோ, மலை பிரதேசங்களில் அதிகமான மண் சரிவுகள் ஏற்படும். அதனால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் மலை பிரதேசங்கள் போகிறத நம்ம தவிர்க்கலாம். ஸோ இந்த வருடம் நீங்கள் இமயமலை போகணும், பத்ரி இல்லைன்னா நம்ம கேதார்நாத்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மே, ஜூன், ஜூலையிலே நீங்கள் அதற்கான பிளானிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் குரு பகவான் உச்சநிலை பெற்று கடகத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வருடத்தில் நீங்கள் இது வரைக்கும் திருமலை போகலை அப்படின்னா ஏழுமலையானை போய் தரிசனம் பண்ணுங்கள். இந்த வருடம் எந்த தெய்வத்தை நான் அதிகமாக போய் பார்த்தா எனக்கு நன்மை கிடைக்கும்னா ஏழுமலையான் தான். அதே மாதிரி பழனியில் இருக்கக்கூடிய முருகன், அறுபடை முருகனையும் நீங்கள் போய் பார்க்குறது ரொம்ப விசேஷம். என்னால் போக முடியல, ஏதாவது ஒரு கோவில் சொல்லுங்கள் அப்படின்னா பழனி கண்டிப்பாக போங்க. மலையின் மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு பலம் அதிகமாக இருக்கும். அதனால் மலை மேலே இருக்கக்கூடிய முருகனாக இருந்தாலும் சரி, இல்லை சிவபெருமானாக இருந்தாலும் சரி, இல்லை பெருமாளாக இருந்தாலும் சரி. ஸோ ஜென்ரலாக ஒரு ஷோலிங்கர் போகிறதுக்கு எல்லாருமே மலை ஏறுறதுக்கு நம்ம அச்சப்படுவோம். நீங்கள் ஷோலிங்கருக்கு இந்த வருடம் போங்க, ஆனால் நடந்து போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ விஞ்சில் போகாமல் ஷோலிங்கர் போகும்பொழுது நரசிம்மரையும் சேவிக்க வேண்டும், ஆஞ்சநேயரையும் சேவிக்க வேண்டும்.
ஸோ பெரிய மலை சின்ன மலை ரெண்டத்துலேயுமே வந்து நீங்கள் பெருமாளை சென்று வணங்குறது ரொம்ப நல்லது. உங்கள் ஊர்லேயே ஒரு சின்ன மலை இருக்குது, அதில் வந்து ஒரு முருகன் இருந்தாலும் அந்த மலையை கோவிலை விடாத போய் தரிசனம் பண்ணுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை மலை கோயில் சென்று நீங்கள் வணங்கி விட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து என்ன விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் வந்து நமக்கு மலை போல் வருவது பனி போல் தீரும். அண்ட் உங்களுடைய குழந்தைகள் வந்து இந்த வருஷம் பிறக்கிறாங்க 2026, உங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்கள்லாம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஜூன் மாதத்துக்கு மேல் பிறந்தாங்கன்னா குரு பகவான் உச்சநிலை அடைந்திருப்பார். இந்த வருடம் 3 ராசிகளில் குரு வராரு. இப்போ வருஷம் பறக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கார், ஜூன் மாதம் கடகத்தில் இருப்பார், நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அதிசாரமாக அவர் வந்து சிம்ம ராசிக்கு போகிறாரு. ஸோ 3 ராசிகளில் குரு பகவான் வர்றது வந்து உலக நன்மைக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருமே இதற்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்னா, உங்கள் குலதெய்வத்திற்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது இலுப்பை எண்ணெய் இதில் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. உங்கள் ஊர்லேயே குலதெய்வம் இருந்தால் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை போடலாம். ஸோ குரு பகவான் ஒரு ராசியில் இந்த வருடம் வந்து 3 ராசியில் குரு பகவான் வருகிறார் அப்படின்னா கொஞ்சம் அரசாங்க சம்மந்தப்பட்டது, அரசியலில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இவங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள், நம்ம நாட்டை ஆள வரக்கூடிய மன்னர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குலதெய்வத்திற்கு நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ பருவத்தில் வரக்கூடிய மழை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்ல நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பி இருக்கும். அதனால் நமக்கு வறட்சி அப்படிங்கிறது இருக்காது. மழையின் அளவும் அதிகமாக இருக்கும். ஸோ மழையினால் நமக்கு வந்து எந்த ஊரெல்லாம் கொஞ்சம் நமக்கு அது டேமேஜ் அப்படியெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் நம்ம ஸ்ரீலங்கா பார்த்தோம். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு வந்து ரொம்ப நீரினால் அழிவு வந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்ரீலங்கா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு உடனே நம்ம இந்திய நாட்டில் வந்து பார்த்தோன்னா நாகர்கோவில், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி தென் மாவட்டங்களுக்கு வந்து நீரினால் அழிவுகள் இந்த வருடத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த வருடமும் நமக்கு அந்த மாதிரி இருந்தது. 2025ல் 2026லேயும் அந்த மாதிரி நீரினால் சில அழிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நமக்கு சனி பகவான் வந்து குருவின் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால நிறைய கோவில்களினுடைய கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும். அண்ட் வந்து பல வருடங்களாக நமக்கு இருக்கக்கூடிய புதையல்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ கோவில்களினுடைய திருப்பணிகள், கோவில்கள் சம்பந்தப்பட்ட திருப்பணிகள் எல்லாம் மக்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இந்த வருடம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு மத கலவரங்களோ அல்லது மதம் சார்ந்த பிரச்சனைகளோ இது வருடம் வரக்கூடியது தான். பட் சனி பகவான் குருவின் வீட்டில் அமரும் பொழுது இந்த மாதிரியான சில மத கலவரங்கள் ஆங்காங்கே உலக அளவில் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் இந்த 2026 நீங்கள் கண்டிப்பாக இந்த தெய்வத்தை நான் வணங்கணும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானையும் அறுபடை முருகனையும் விடாத நீங்கள் இப்போ சென்று வணங்கி வாருங்கள். உங்கள் வீட்டுக்கு மட்டும் அல்ல, நம்ம நாட்டுக்கும் அது ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய இந்த புத்தாண்டு நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த நாட்டினுடைய மக்கள் நல்லா இருக்கணும், இந்த நாட்டில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை தான் எல்லாருக்குமே நம்ம வணங்குவோம். ஸோ இந்த நாள் மட்டுமல்ல, வரக்கூடிய நாட்களும் அனைவருக்கும் ஒரு நல்ல இனிய நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த சுபகிரகம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.